ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சஞ்சியா ஸ்டடி சர்க்கிள். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோங்க அப்படின்னா, ஏப்ரல் மந்தோட 19 and 20 கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். தினம் ஒரு திருக்குறள். செய்யத்தக்க அல்ல செய்யக்கெடும், செய்யத்தக்க செய்யாமை யானும் கெடும். விளக்கம், பொருள் விளக்கம். ஒருவன் செய்யத்தகாத செயல்களை செய்வதனால் கெடுவான், செய்யத்தக்க செயல்களை செய்யாமல் விடுவதாலும் கெடுவான்னு சொல்லியிருக்காங்க. அதிகாரம் தெரிந்து செயல் வகை. ஹெட்லைன்ஸ். ஃபஸ்ட்டு, கேரளத்தில் பறவை காய்ச்சல் பாதிப்பு. செகண்டு, வாக்களிக்க தேவையான 13 அடையாள ஆவணங்கள். தேர்டு, வாக்களிக்க தவறாதீர்கள். ஃபோர்த்து, பிலிப்பைன்ஸுக்கு பிரம்மோஸ் ஏவுகணை ஏற்றுமதி. ஃபிஃப்த்து, கடற்படை புதிய தலைமை தளபதி. சிக்ஸ்த்து, சிறைப்பிடிக்கப்பட்ட இஸ்ரேல் கப்பலிலிருந்து தாயகம் தெரிய இந்திய பெண் மாலுமி. செவன்த்து, உள்நாட்டு தொழில்நுட்ப குரூஸ் ஏவுகணை சோதனை வெற்றி, DRDO. இதில் ஃபஸ்ட் நியூஸ், கேரளத்தில் பறவை காய்ச்சல் பாதிப்பு. கேரளத்தில் ஆலப்புழாவில் ரெண்டு பிளேஸில் வந்து பறவை காய்ச்சலால் வாத்துகள் பாதிக்கப்பட்டிருக்கு. அங்கே தெரிஞ்சிட்டு அந்த வாத்துகளோட ரத்த மாதிரியை எங்கன்னா போபாலில் உள்ள ஆய்வு மையத்துக்கு அனுப்பிச்சதுக்கப்புறம் நோய் பாதிப்பு ஏற்படுறதுன்னு சொல்லிட்டு உறுதி செய்யப்பட்டாங்க. இதனால் அந்த பறவை காய்ச்சல் என்ன வைரஸ் பார்த்திங்க அப்படின்னா H5N1. இது ஒரு கொஷின். அந்த வைரஸ் பாதிப்பு இருக்கிறதுனால அந்த 1 கிலோமீட்டர் இருக்கிற பறவை அழிக்க மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டிருக்காங்க. தமிழ்நாட்டுக்கு வர சான்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செகண்ட் நியூஸ், வாக்களிக்க தேவையான 13 அடையாள ஆவணங்கள் எவை? இப்போ எதனா இந்த 13 வாக்களிக்க தேவையான அடையாளத்தில் ஏன்னா ஒன்று தான் நம்ம ஓட்டு போட முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆதார் அட்டை, மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் பணி அடையாள அட்டை, புகைப்படத்துடன் கூடிய வங்கி அல்லது அஞ்சல் கணக்கு புத்தகம். 4வது, தொழிலாளர்கள் நல அமைச்சக திட்டத்தின் கீழ் வழங்கப்பட்ட மருத்துவ காப்பீடு திட்டம், ஓட்டுநர் உரிமம், வருமான வரி நிரந்தர கணக்கு எண் அட்டை, பேன் கார்டு. 7th தேசிய மக்கள் தொகை பதிவேட்டின் கீழ் இந்திய தலைமை பதிவாளரால் வழங்கப்பட்ட ஸ்மார்ட் கார்டு. 8th இந்திய கடவுச்சீட்டு பாஸ்போர்ட். 9வது, புகைப்படத்துடன் கூடிய ஓய்வூதிய ஆணையம். 10வது, மத்திய மாநில அரசுகள், பொதுத்துறை நிறுவனங்கள் வரையறுக்கப்பட்ட பொது நிறுவனங்களின் தொழிலாளர்களுக்கு வழங்கப்பட்ட புகைப்படத்துடன் கூடிய பணி அடையாள அட்டை. 11, நாடாளுமன்ற சட்டப்பேரவை உறுப்பினருக்கு வழங்கப்பட்ட அடையாள அட்டை. 12 இந்திய அரசின் சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் அமைச்சகத்தால் வழங்கப்பட்ட இயலாமைக்கான தனித்துவமான அடையாள அட்டை. இதெல்லாம் வச்சு நம்ம ஓட்டு போட முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ தமிழ்நாட்டில் மக்களவைத் தேர்தல் நடந்துச்சுல்ல, அதில் தமிழ்நாட்டில் எந்த டிஸ்ட்ரிக் அதிக ஓட்டு பதிவாயிருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா தருமபுரியில் தான். எவ்வளோ அப்படின்னா 81.48% ஃபஸ்ட் பிளேஸ் இருக்குது. செகண்டு கள்ளக்குறிச்சி 79.25%. அதே தேர்டு கரூர் 78.61%. இதில் லாஸ்ட்டாக இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா மத்திய சென்னை 53.91. அடுத்த நியூஸ் பார்த்திங்க அப்படின்னா, வாக்களிக்க தவறாதீர்கள். இதில் எடிட்டோரியல் பேஜ். இதில் சொன்னால் நம்ம இப்போ தான் ஓட்டு போட்டு வாக்கெடுப்பு நடத்துகிறவங்களா கிடையாது. இதுக்கு முன்னே கிபி 9ஆம் நூற்றாண்டில் சோழர் காலத்தில் உத்திரமேரூரில் குடவோலை முறை தான் சொல்லியிருக்காங்க, பதிவு செஞ்சுருக்காங்க. இந்த குடவோலை முறை என்ன பார்த்திங்க அப்படின்னா, 2 பானையில் ஆம் இல்லைன்னு சொல்லிட்டு வச்சுருப்பாங்க. அதில் கல் எடுத்து போட்டு இதுன்றதான் இந்த குடவோலை முறை. இதில் இந்தியாவில் 18வது மக்களவைத் தேர்தல் 19/4/2024 முதல் கட்டமாக நடந்துச்சு. இந்த 18வது மக்களவைத் தேர்தல் 7 கட்டமாக நடக்க இருக்குது. அதில் முதல் கட்டமாக 21 மாநிலங்களிலும் 102 தொகுதிக்கான உறுப்பினர்களுக்கு முதல் கட்ட வாக்குப்பதிவு மக்களவைத் தேர்தல் நடந்துருச்சு. அதில் மக்களவைத் தேர்தலுடன் சட்டப்பேரவைத் தேர்தலும் நடந்துச்சு. எங்கே அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆந்திர பிரதேசம், ஒடிசா, சிக்கிம், அருணாச்சல பிரதேசம் இந்த 4 ஸ்டேட்லேயும் மக்களவைத் தேர்தலும் சட்டப்பேரவைத் தேர்தலும் ஒரே டைம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பிலிப்பைன்ஸுக்கு பிரம்மோஸ் ஏவுகணை ஏற்றுமதி. இந்த பிரம்மோஸ் ஏவுகணை யார் தயாரிக்கிறாங்க அப்படின்னா, பிரம்மோஸ் ஏர்போர்ஸ் தனியார் நிறுவனம் மற்றும் இந்திய ரஷ்ய கூட்டு நிறுவனம் சார்பில் தான் இதை உருவாக்கிட்டு இருக்காங்க. இது எதுக்காக உருவாக்குறாங்க அப்படின்னா, என்ன ஸ்பெஷல் பார்த்தீங்க அப்படின்னா, இந்திய அதிவேக ஏவுகணை கப்பல், நீர்மூழ்கி கப்பல், போர் விமானம் மற்றும் நிலத்திலிருந்து எதிரியின் இலக்கை துல்லியமாக தாக்கி அளிக்கக்கூடதான் இந்த பிரம்மோஸ் ஏவுகணை. இந்த பிரம்மோஸ் ஏவுகணை ஒளியை விட 3 மடங்கு வேகத்தில் பாயும் திறன் கொண்டதான். இதை பிலிப்பைன்ஸ் நாடு வாங்க முன் வந்திருக்காங்க. ஏன்னா தென் சீன கடல் பகுதியில் சீனா தனது ஆதிக்கத்தை செலுத்த இருக்கான். அதனால் இந்திய பிலிப்பைன்ஸ் இடையான வளர்ந்து வரும் பாதுகாப்பை
பாதுகாப்பு ஒத்துழைப்பு விதமாக தான் வந்து நம்ம வந்து பிலிப்பைன்ஸ்க்கு பிரம்மோஸ் ஏவுகணை வந்து ஏற்றுமதி செய்ய இருக்கும். அதன்படி வந்து அந்த நாட்டோட வந்து 2022ஆம் ஆண்டு வந்து 3126 கோடி, அதாவது $375 பில்லியன் ஒப்பந்தத்தில் வந்து அவங்களுக்கு ஒப்பந்தமிட்டிருக்கும். அது 2 ஆண்டு கழித்து அவங்களுக்கு வந்து கொடுக்க இருக்கும். அதுவும் இல்லாமல் இந்திய விமான கடற்படையின் C-17 சரக்கு விமானம் மூலம் ஏவுகணை மற்றும் அதனை ஏவுவதற்கான உபகரணங்கள் அதை வந்து அனுப்பி வைக்க இருக்கும். இதுவும் இல்லாமல் இதுதான் வந்து இந்தியாவிலேயே முதல் பிரம்மோஸ் ஏவுகணை வந்து ஏற்றுமதி செய்கிறது. ஃபஸ்ட்டு நம்ம பிரம்மோஸ் ஏவுகணை யாருக்கு கொடுக்குறோங்க அப்படின்னா பிலிப்பைன்ஸ் நாட்டுக்கு. அடுத்து வந்து அர்ஜென்டினா நாடும் வந்து நம்மக்கிட்ட அந்த பிரம்மோஸ் ஏவுகணையை வந்து வாங்க ஆர்வம் தெரிவிச்சிருக்காங்க. அடுத்தது கடற்படை புதிய தலைமை தளபதி தினேஷ்குமார் திரிபாதி. இப்போ யாருக்குன்னா ரீசெண்டாக வந்து ஹரிகுமார் அப்படின்றவங்க இருக்காங்க, இந்திய கடற்படையின் தற்போதைய தலைமை தளபதி. இதுக்கப்புறம் ஏப்ரல் 30 யார் புதுசாக அப்பாயின்மெண்ட் ஆகுறாங்க பார்த்தீங்க அப்படின்னா தினேஷ்குமார் திரிபாதி அப்படின்றவங்க வந்து அப்பாயிண்ட் பண்ண. அடுத்த நியூஸ் வந்து சிறைப்பிடிக்கப்பட்ட இஸ்ரேல் கப்பலிலிருந்து தாயகம் திரும்பிய இந்திய பெண் மாலுமி. இஸ்ரேலில் சிறைக்கப்பட்டதாக வந்து இஸ்ரேல் சரக்கு கப்பல். அதில் வந்து இந்தியர் வந்து 17 இந்தியர்கள் உட்பட்ட 25 மாலுமிகள் வந்து அந்த கப்பலில் இருந்திருக்காங்க. அதில் ஒரு பெண் மாலுமி மட்டும் வந்து அவங்க யாருன்னா கேரளாவில் கொச்சியை சேர்ந்தவங்க. அவங்க மட்டும் வந்து இப்போ நம்ம தாயகம் திரும்பியிருக்காங்க. அவங்க அந்த பேர் என்ன பார்த்தீங்க அப்படின்னா ஹாண்டோஸ் ஜோசப். மீதி 16 பேர் வந்து நம்ம தாயகம் திரும்ப வந்து அதுக்கான முயற்சி வந்து மேற்கொண்டுட்டு வந்துட்டுருக்காங்க. அடுத்து வந்து உள்நாட்டு தொழில்நுட்ப குரூஸ் ஏவுகணை சோதனை வெற்றி. DRDO இது வந்து என்ன அப்படின்னா உள்நாட்டு தொழில்நுட்பத்தில் தயாரிக்கப்பட்டதான் இந்த குரூஸ் ஏவுகணை. இதை வந்து சோதனை செஞ்சு வெற்றி பெற்றிருக்காங்க. இது எங்கே சோதனை செஞ்சாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒடிசா மாநிலத்தில் கடற்கரை பகுதிக்கு அருகில் இருக்க சாந்திப்பூர் ஒருங்கிணைந்த ஏவுகணை சோதனை மையத்தை தான் வந்து இதை வந்து சோதனை செஞ்சாங்க. இந்த ஏவுகணை ஸ்பெஷல் என்ன பார்த்தீங்க அப்படின்னா நீண்ட தூர இலக்கை தாக்களிக்கும் திறன் கூட தான் வந்து இந்த குரூஸ் ஏவுகணை. இந்த சோதனை வந்து வெற்றிகரமாக சோதிக்கப்பட்டது. இதனால் வந்து என்ன அப்படின்னா பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பும் அதுக்கப்புறம் ராஜ்நாத் சிங் யார் அப்படின்னா பாதுகாப்புத்துறை அமைச்சரும் வந்து பாராட்டு தெரிவிச்சிருக்காங்க. இது வந்து உள்நாட்டிலே உருவாக்கப்பட்ட உந்து சக்தி தொழில்நுட்பத்துடன் வடிவமைப்பட்ட இந்த குரூஸ் ஏவுகணை வந்து பரிசோதனை முடிஞ்சிச்சு. இது வந்து இந்திய பாதுகாப்பு ரட்சியில் ஒரு மிகப்பெரிய மைல்கல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.